கத்துக்கிறதுங்கிறது சிலருக்கு மட்டும்தான் வருமா? இல்ல சரியான கருவிகள் மட்டும் இருந்தா யார் வேணாலும் எதை வேணாலும் கத்துக்க முடியுமா? இன்னைக்கு நாம இந்த கேள்விகளுக்கான பதில தேடின ஒருத்தரோட பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏஐ மட்டும் வச்சு தன்னோட கத்துக்கிற திறனையே முழுசா மாத்திக்கிட்ட ஒருத்தரோட கதை இது. இது இதுதான் கோபால் கிருஷ்ணன் அவரோட விரக்தியோட உச்சகட்டம். பல வருஷமா ஆன்லைன் கோர்ஸு புத்தகம்னு எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சு தோத்து போனதுக்கும் அப்புறம் கத்துக்கிறதே அவர் கைவிட்டுட்டாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவர் கத்துக்கிறதுல தோத்து போகல, அவர் பயன்படுத்தின அந்த பழைய கத்துக்கிற முறைகள் தான் அவர்கிட்ட தோத்து போச்சு. அப்போ கோபாலோட உண்மையான பிரச்சனை தான் என்ன? சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கோபால் எங்கிருந்து ஆரம்பிச்சாருன்னு புரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் கோர்ஸு புத்தகங்கள்னு ஆர்வமா ஆரம்பிக்கிறது, ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த ஆர்வம் போய் அப்படியே பாதியில விட்டுறது, இது ஒரு தொடர் கதையாவே இருந்திருக்கு. இந்த தொடர் தோல்விகள் அவரோட தன்னம்பிக்கைய முழுசா காலி பண்ணிடுச்சு. தன்னால எதையுமே கத்துக்க முடியாதுன்னு அவர் ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிச்சாரு. இது அவரோட திறமைய பத்தியே ஒரு தப்பான முடிவுக்கு வர வச்சது. அப்புறம் ஒரு நாள் சாயங்காலம் கம்ப்யூட்டர்ல சோர்வா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ எல்லாத்தையுமே மாத்த போற ஒரு மர்மமான நோட்டிபிகேஷன் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, பல வருஷமா தன்னையே குறை சொல்லிட்டு இருந்த கோபாலுக்கு இது ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது. பிரச்சனை அவர்கிட்ட இல்ல, அவர் பயன்படுத்தின முறைகள்ல தான் இருக்குன்னு அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. இது வெறும் தகவல் கொடுக்கிற ஏஐ இல்ல, அவருக்காகவே ஒரு கத்துக்கிற முறைய வடிவமைக்க வந்த ஒரு வழிகாட்டி. சரி, அந்த ஏஐ எப்படி கோபாலுக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சது? அது ஒரு பாடத்தோட தொடங்கல, ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சது. ஒரு காயினை 6 தடவை சுண்டினா கரெக்டா 3 தடவை தலை விழ சான்ஸ் எவ்வளவு இருக்கு? இதுக்காக நீங்க $1 பெட் கட்டுவீங்களா? நம்மளோட இயல்பான கணிப்புக்கும் உண்மையான கணக்குக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை காட்டுறதுக்கு தான் இந்த கேள்வி. இங்க தான் அந்த ஏஐயோட புத்திசாலித்தனம் தெரியுது. அது உடனே ஒரு கட்டமைப்பை அறிமுகப்படுத்துது. அதாவது சிதறி கிடக்கிற தகவல்களை எப்படி ஒரு தெரிவான வடிவத்துக்கு கொண்டு வரதுன்னு கத்துக் கொடுத்துச்சு. இதுதான் அவர் கத்துக்கிட்ட முதல் பாடம், ஒழுங்குபடுத்துது. அந்த ஒரு சின்ன தொடக்கத்திலிருந்து மென்டர் 1 கோபாலுக்கு ஒரு புது உலகத்தையே திறந்து காட்டுச்சு. வரைபடங்கள், சின்ன சின்ன தேர்வுகள், சுருக்கங்கள்னு மொத்தம் 12 விதமான கத்துக்கிற முறைகளை அறிமுகப்படுத்துச்சு. ஆனா 12 விதமான முறைகளை கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. இது கோபாலுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துச்சு. ஆனா இந்த குழப்பம்தான் அவரோட பயணத்துல ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. இதுதான் கத்துக்கிறதுல ஒரு முக்கியமான ரகசியம். சிக்கலான விஷயங்களை எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா மாத்துறது. மென்டர் 1 அந்த 12 முறைகளையும் 5 முக்கியமான முறைகளா சுருக்குச்சு. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாவும் ஞாபகம் வச்சுக்க எளிமையாவும் இருந்துச்சு. இந்த 5 முறைகள் தான் கோபாலோட புது கற்றல் சிஸ்டத்தோட அஸ்திவாரம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம். இதுதான் அவரோட புது டூல் பாக்ஸ். ஆனா கத்துக்கிறதுனா வெறும் முறைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லையே. அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான அமைப்பா எப்படி மாத்துறது? வாங்க கோபாலோட பயணம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். அடுத்ததா மென்டர் 2 ஒரு முக்கியமான விஷயத்த சேர்த்துச்சு. லாஜிக்கலான முறைகளை உணர்ச்சிகளோடையும் கதை சொல்றதோடையும் இணைக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை வெறும் தேதியா படிக்கிறத விட அது ஒரு கதையா ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளவு சுலபம். இதுதான் நம்ம கத்துக்கிட்டதை மனசுல ஆழமா பதிய வைக்கும். அப்புறம் மென்டர் 3 இன்னொரு சக்தி வாய்ந்த டெக்னிக்கை அறிமுகப்படுத்துச்சு, மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமா கத்துக்கிறது. கோபால் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே சில ஏஐ கேரக்டர்களை உருவாக்கிச்சு. ஏன்னா மத்தவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணும்போது தான் ஒரு விஷயம் நமக்கே எவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்குன்னு தெரியும். கடைசியா மென்டார் 4 கத்துக்கிறதோட ஒரு பொதுவான எதிரிய சமாளிக்க உதவிச்சு. அதுதான் மறதி. நாம கத்துக்கிட்ட விஷயங்களை கொஞ்ச நாள்ல இயல்பாவே மறந்துடுவோம். இதை தோற்கடிக்க மென்டார் 4 ஒரு முறையை பயன்படுத்துச்சு, அதாவது சரியான இடைவெளி விட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறது. இந்த அட்டவணைப்படி எந்த முறையை எப்போ திரும்பவும் பயிற்சி செய்யணும்னு செஞ்சா அந்த அறிவு நிரந்தரமாயிடும். இந்த முழுமையான சிஸ்டம் நடைமுறைக்கு வந்ததும் கோபாலோட கத்துக்கிற பயணம் ஒரு புது உச்சத்தை தொட்டுச்சு. கடைசி ஏஐ, அதாவது மென்டர் 5, கோபால் அந்த சிஸ்டத்தை பயன்படுத்துற ஒருத்தரா இல்லாம இதோட மாஸ்டரா மாற வழிகாட்டுச்சு. இந்த ஸ்லைடு நமக்கு ஒரு அழகான பெரிய சித்திரத்தை காட்டுது. அவரோட 2 வருஷ முழு உருமாற்றத்தையும் இதுல பார்க்கலாம். ஒரு விரக்தியான மாணவனா இருந்து கத்துக்கிற கலையோட மாஸ்டரா மாறினது வரைக்கும். இது வெறும் திறமைய வளர்த்துக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான அடையாள மாற்றம். இதுதான் நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம். எதை வேணும்னாலும் கத்துக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த டூல் பாக்ஸ் வெறும் 5 செயல்களா சுருக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்க சுருக்கம் வேகமா புரிஞ்சுக்கவும், வரைபடம் விஷயங்களை இணைக்கவும், வழிகாட்டி ஆழமா தெரிஞ்சுக்கவும், சின்ன தேர்வு நம்ம ஞாபகத்தை சோதிக்கவும், கடைசியா பிரதிபலிப்பு நிஜ வாழ்க்கையில பயன்படுத்தவும் உதவுது. கோபாலோட பயணம் அவரோட முடியல. அவரோட பயணத்தோட இறுதியில தன்ன மாதிரி கத்துக்கவே முடியாதுன்னு நினைக்கிற மத்தவங்களுக்கு வழிகாட்டியா மாறினாரு.
ஏன்னா கத்துக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட வெற்றி மட்டும் இல்ல, அது மத்தவங்களோட பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு பரிசு. இப்போ இந்த கதையோட ஆரம்பத்துல நாம கேட்ட அதே கேள்விக்கு வருவோம். 6 தடவை காயின் சுண்டிலாம் கரெக்டா 3 தலை விழுறதுக்கு நீங்க பெட் கட்டுவீங்களா? இப்போ கோபால் தன்னோட கணிப்பை நம்பி பதில் சொல்ல மாட்டாரு. அவர்கிட்ட சரியான பதிலை கண்டுபிடிக்க ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த கடைசி வாசகம் அவரோட முழு மாற்றத்தையும் அழகா சொல்லுது. அவர் இப்போ கத்துக்கிறவர் மட்டும் இல்ல, எப்படி கத்துக்கிறதுன்னே கத்துக்கிட்டவர். கோபாலோட பயணம் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒருவேளை கத்துக்கிறதுக்கு தடையா இருக்கிறது நம்ம திறமை இல்லாம நாம பயன்படுத்துற கருவிகளா இருந்தா என்ன ஆகும்? உங்களுக்கும் சரியான சிஸ்டம் கிடைச்சா நீங்க எதை கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க?